திமுக இளைஞரணி மாநாட்டில் இன்ப நிதியை அழைத்து வந்து மன்னராட்சி முறை கொண்டு வருவதற்கு அக்கட்சி முயற்சி செய்து வருகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். சேலத்தில் மாற்றுக் கட்சியினர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசியிருக்கிறார் என்று பார்த்தால், அவர் பேசியபோது, திமுக ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்த ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மையும் நடந்துள்ளது, என்ன நன்மை நடந்திருக்கிறது என்று மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். திமுக என்பது ஒரு குடும்ப கட்சி, ஒரு கம்பெனி. திமுக இளைஞரணி மாநாட்டில் இன்ப நிதியை அழைத்து வந்து விட்டனர். இதன் மூலம் திமுக மன்னராட்சி முறை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வருகிறது. திமுக சர்வதிகார ஆட்சியை நடத்தி கொண்டு வருகிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை அதிகம் நடக்கிறது. விலைவாசிகள் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து விட்டது. செலவு அதிகரித்து விட்டதால் மக்கள் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். மேலும் சுற்றுப்பயணத்தை விவரத்தையும் தெரிவித்திருக்கிறார். தமிழக நலனை முன்னிலைப்படுத்துவதும் இந்திய சமூக அரசியலின் முன்னேற்றத்திற்கும் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்குவதற்கான ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொருட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் தமிழகம் முழுவதும் அடுத்த மாதம் பிப்ரவரி 5 முதல் 10 தேதி வரை சென்னை, சேலம், வேலூர், விழுப்புரம், நெல்லை, திருச்சி, கோவை, தஞ்சாவூர், மதுரை ஆகிய 9 மண்டலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு மக்களை சந்தித்து தரவுகளை சேகரித்து சிறந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்ய இருக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி செய்தி அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.